வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் BScAgriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Entomology crop based pest classification பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோவில் பிக்சர்ஸ் தான் இது. ஸோ பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் எல்லாமே இங்கே லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம், அதே மாதிரி அதோட ஃபேமிலி. ஸோ வாங்க இப்போ ஒவ்வொரு பெஸ்ட் பற்றியும் தனித்தனியாக பார்த்தலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ டியூபர் மாத். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தோரிமேயா ஆப்பர்குலில்லா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெலிசிரி ஃபேமிலி லெபிடாப்டராவில் வரக்கூடிய ஆர்டரில் வரக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபீல்ட் அதே மாதிரி குடோன் பெஸ்ட்டு. ஸோ ஃபீல்ட்லேயும் அட்டாக் பண்ணும், அதே மாதிரி குடோன்லேயும் அட்டாக் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டுன்றே சொல்லலாம். காரணம் என்னென்னா இதோட அட்டாக்கிங் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபீல்ட்லையும் நம்ம பார்க்குறோம், குடோன்லையும் பார்க்குறோன்றதை விட ஈல்டுன்றது வந்து கிடைச்சாலும் ஸோ இந்த பொட்டேட்டோ டியூபர் மாத்தோட இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மியாயிடுது. ஸோ அந்த குவாலிட்டின்றது வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில இடத்துல அழுகி போயிடலாம். ஸோ இந்த டேமேஜ் காஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ இதோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸில் வந்து மைண்ட் பண்ணிட்டுருக்கும். அதேமாதிரி ஃபோலியேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா டனல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிடும். அதாவது ஸ்டெம்ஸில் டியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டனல் ஃபார்மேஷன் வந்து ஆகிடும். ஸோ இந்த டியூபர் மாத்தோட இன்ஃபெக்ஷன், அதாவது லார்வல் ஸ்டேஜ் அப்போது. அதே மாதிரி இதுங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரோவிங் பிளான்ஸ் வந்து ரொம்ப சிவியர் கேசஸில் நம்ம பார்க்காமையே விட்டுட்டோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ டியூபர் மாத்தினால ஒன்று வீக்கன் ஆகிட்டு இதாகிடும், அப்படி இல்லைனா டெத் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இர்ரெகுலர் ஷேப்டு பொட்டேட்டோ டியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல், ஒரு அழுகி போன நாற்றை வந்து நம்ம ஃபீல்டில் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படின்னும் போது இந்த பொட்டேட்டோ டியூபர் மாத்தோட இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட டேமேஜஸ். ஸோ இர்ரெகுலர் ஷேப்டு கேலரிஸ், அதே மாதிரி டனலிங் ஆஃப் லீவ்ஸ், ஸ்டெம், அப்புறம் டியூபர்ஸ். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் பொட்டேட்டோ டியூபர் மாத்தோட பிக்சர் தான் இது. ஸோ இதோட ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மட்டும் இல்லாமல் டொபேக்கோ, டொமேட்டோ, பிரிஞ்சால், சுகர் பீட், அதாவது அதே மாதிரி சொல்னேஷியஸ் வீட்ஸ். ஸோ அதே மாதிரி சொல்னேஷியஸ் ஃபேமிலியில் இருக்க கிராப்ஸ், அதே மாதிரி சொல்னேஷியஸ் ஃபேமிலியில் இருக்க வீட்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ டியூபர் மாத்தோட இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இந்த பொட்டேட்டோ டியூபர் மாத்தோட லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்கலாம், அதாவது பயாலஜியை பற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலால் பார்த்தீங்கன்னா அப் டு 150 250 எக்ஸ் வரைக்கும் லே பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதோட லைஃப் சைக்கிள் முடியறதுக்குள்ளார. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 days தான் இதுக்கு வந்து எக்காக இருக்கும். அதே மாதிரி லார்வா வந்து பார்த்தீங்கன்னா 7 to 15 days. ஸோ இந்த 7 to 15 days வேரியேஷன் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஸோ அந்த கிளைமேட்டிக் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 7 to 15 days லார்வாவோட அந்த பியூபேஷன் பீரியட்ன்றது இருக்கும். அதே மாதிரி பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் சில்கண்ட் கக்கூன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்ஸ், இந்த பிக்சர் செகண்ட் பிக்சர் மிடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே லார்வா வந்து பியூப்பா ஆகிட்டு இருக்கிறது வந்து தெரியுது இல்லை. ஸோ அந்த மாதிரி டியூபர்ஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆன மாதிரி நம்ம பியூப்பா வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இதோட பியூப்பல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 days. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மாத் சில்வரி ஒயிட் பாடியோடு இருக்கக்கூடியது. ஸோ இதோட ஹைண்ட் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டி ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் ஹேர்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாலோ பிளான்டிங் வந்து இது கேன்சல் பண்ணி விட்டுருணும். அதே மாதிரி ஃபெரமோன் ட்ராப்ஸ் வந்து 12 per hectare வந்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல், அதேமாதிரி ஃபிசிக்கல் மெத்தட்ஸில். அப்புறம் நேச்சுரல் அப்படி இது எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது ஸோ வர்றதுக்கு முன்னாடி என்ன காக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எர்த்தன் அப்போ வந்து பண்ணணும். அதாவது 60 நாள் கழித்து பிளான்ட் பண்ண 60 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் படுற மாதிரி வைக்கிறது மூலியமாக ஸோ இந்த லார்வா வந்து சாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இது எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலான்னும் போது பயாலஜிக்கல் மெத்தடான நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இது 5% இதுலேயும் இதாகலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கெமிக்கல் மெத்தடான குவைனல் பாஸ் 20 EC 2 ml per liter. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் 5% லீவ் டேமேஜை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணால் போதும். இதே நம்ம குடோன்ஸில் இருக்கும்போது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாந்தானியா, அதே மாதிரி யூபோட்ரோனியா பேஞ்சஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோவுக்கு மேலே வந்து நம்ம இந்த இலைகளை வந்து போடலாம். ஸோ போடுறது மூலியமாக இந்த மாத்ஸ் வந்து ரிப்பல் பண்ணி விட்டுரும். ஸோ இது எதுலேயுமே ஆகலைன்னும் போது பார்த்தீங்கன்னா குவைனல் பாஸ் டெஸ்ட்டு வந்து 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 100 kg ஆஃப் உருளைக்கிழங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக இந்த பொட்டேட்டோ டியூபர் மாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கட்வார்ம்ஸ். ஸோ கட்வார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா
பொட்டேட்டோ வந்து அஃபெக்ட் பண்ணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமன் கட்வார்ம், பிளாக் கட்வார்ம், அப்புறம் ஸ்பாட்டட் கட்வார்ம். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரோட்டிஸ் இப்சிலான் அப்படின்றது வந்து பிளாக் கட்வார்மோட சயின்டிஃபிக் நேம். அதே மாதிரி அக்ரோட்டிஸ் செகேட்டம் அப்படின்றது வந்து காமன் கட்வார்மோட சயின்டிஃபிக் நேம். ஸ்பாட்டட் கட்வார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோட்டிஸ் நைக்ரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்வார்மோட சயின்டிஃபிக் நேம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஃபேகஸ் நேச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை மட்டுமே ஹோஸ்ட் பிளான்ட்டாக வச்சுக்கிறது கிடையாது. ஸோ அரௌண்ட் 150 வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்வார்ம்ஸ் வந்து இதாகும். ஸோ நம்ம இதை மெய்ஸ்லேயும் பார்க்கலாம், ரைஸ்லேயும் பார்த்துருக்கோம், அதே மாதிரி சுகர் கேனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட்வார்ம்ஸ் வந்து நிறையா இது அரௌண்ட் 150 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இது ஒரு பாலிஃபேகஸ். ஸோ மோஸ்ட் டேஞ்சர்ஸ் வந்துட்டே சொல்லலாம். ஸோ இது பொட்டேட்டோ மட்டும் இல்லை, நிறையா க்ராப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்வார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜிவ், அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இதோட எக் லேயிங் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 450 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணும். அதே மாதிரி இதோட எக் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 days அந்த அளவுக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ ஆனால் மேக்ஸிமம் 10 daysக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க லார்வாவோ இதாகிடும். அதே மாதிரி லார்வல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 30 days. பியூபேஷன் வந்து எர்த்தண்ட் கக்கூன், அதே மாதிரி அப்டெக் பியூப்பான்ட்டே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கக்கூன்னு ஏன் சொல்கிறேன்னா இதுங்க மண்ணை வந்து மேலே வந்து சுற்றிட்டு இருக்கும். பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கக்கூன் அந்த எர்த்தண்ட் இதை உடச்சிட்டு பார்த்தோம்னா அப்டெக் பியூப்பா மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதுங்க வந்து எப்போ கட் பண்ணும் அப்படின்னு அதாவது பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க கிரவுண்ட் லெவலில் டெண்டர் பார்ட்ஸை மட்டும் சாப்பிட்டு இந்த கட்வார்ம்ஸ் போயிடும். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜிங் சிம்டம்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் டேமேஜ், ஸோ டியூபர்ஸை டேமேஜ் பண்ணது இந்த கட்வார்ம்ஸ். அதே மாதிரி டெண்டர் ஷூட்டை கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட லார்வல் அப்பியரன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ட்டி கிரே கலர் அப்பியரன்ஸில் வந்து இருக்கக்கூடியது. பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா லெப்டரஸ் பியூப்பா சாயிலுக்கு கீழே இருக்கும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எர்த்தண்ட் கக்கூன். ஸோ அப்டெக் பியூப்பா மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பாடிட் மாத்துட்டே சொல்லலாம். ஸோ இதோட விங் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45 millimeter, அதாவது 4.5 centimeter வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ த மேல் ஆண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதரி ஒன், அதே மாதிரி ஃபீமேல் ஆண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் லைக் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் இந்த கட்வார்ம்ஸோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ். ஸோ இதோட நேக்டோரியல் ஹேபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ லைட் ட்ராப்ஸ் வைக்கிறது மூலியமாக கட்வார்ம்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இதுதான் இதோட கட்வார்மோட லைஃப் சைக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் இதை மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட் ட்ராப்ஸ் வச்சு வைக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வைக்கிறது மூலியமாக ஒன்று இதுங்களை வந்து லீவ்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம், அப்படின்னா சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இது மூலியமாக நம்ம இந்த கட்வார்மை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி காலர் ரீஜன் ஆஃப் பிளான்ட்டில் குளோரிபைரிபஸ் 2 ml/liter வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ட்ரென்ச் பண்ணுறது மூலியமாக, அதாவது கரெக்டாக அந்த சாயில் ரூட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கே ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து இந்த கட்வார்மோட இன்சிடென்ட்ஸை வந்து செவரலாக, அதாவது ரொம்ப சீரியஸ் கேசஸில் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டே சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரப். ஸோ ஒயிட் கிரப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி ஷேப்டு கெராபிட் லார்வா அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இதோட ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மட்டும் இல்லாமல் கிரவுண்ட்நட் அப்புறம் சுகர் கேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஸோ இதுங்க வந்து மேக்ஸிமம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொட்டேட்டோ ஃபீல்டோ இல்லை கோகனட் ஃபீல்டு இல்லை கிரவுண்ட்நட் ஃபீல்டுக்கு பக்கத்தில் டங்க், அதாவது கேட்டில் வந்து நம்ம வளர்த்துட்டு இருந்தோம்னா அதோட சாணி வந்து அங்கே உழுவக்கூடாது. ஸோ அது பக்கத்தில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கிரப்போட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்ஸில் ஃபீட் ஆகிடும். அதே மாதிரி கால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஆக்கி விட்டு போயிடும். ஸோ அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதோட டேமேஜஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரப்ஸ்லேயே மொத்தம் 2 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒன்று வந்து அனோமலா ஸ்பீஷியஸ், அடுத்து வந்து ஹோலோட்ரிச்சியா ஸ்பீஷியஸ். ஸோ இது வந்து ஸ்கெராபிடி மெலனோன்திடி ஃபேமிலி வந்து சேர்ந்தது. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிஜஸ், அதாவது டியூபர்ஸை வந்து சாப்பிடக்கூடியது ஒரு சி ஷேப்டு லார்வான்ட்டி சொல்லக்கூடியது. ஸோ இதோட டோட்டல் டெவலப்மெண்ட் பீரியட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 8 to 10 days தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாலிஃபேகஸ் ஒன். ஸோ இதை நம்ம ஸ்பீஷிஸ் சொல்கிறோம்ல, பார்க்கறதுக்கு வந்து லார்வல் பீரியட் ரெண்டுமே ஒயிட் கிரப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் அடல்ட் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அனோமாலா ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பீட்டில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஹோலோட்ரிக்கியா ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஒன், பேல் yellowish கலரில் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் அதோட இம்பார்ட்டன்ட் வேரியன்ஸ். அண்ட் இதுதான் அதோட இமேஜஸ். ஸோ அடல்ட் பீட்டிலோட இமேஜஸும் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் ப்ளோயிங் பண்ணுறது மூலிமா பியூப்பா அண்ட் அடல்ட் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து காமிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டை ஆகிடும். அதே மாதிரி இதோட இன்சிடென்ஸ் அதிகமாகிடுச்சுன்னும் போது குவைனல் பாஸ் ஃபைலியா வந்து 25 kg/hectare வந்து 10 days
ஃபஸ்ட்டு சம்மர் ரெயினுக்கு அடுத்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட் ட்ராப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 PM to 9 PM, முக்கியமாக ஏப்ரல் டு மே மந்த்ஸில். ஏன்னா அப்போ தான் இதோட இன்சிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட் பிக்கிங் ஆஃப் அடல்ட் பீட்டில்ஸ் இந்த மார்னிங். அதே மாதிரி தேர்ட் லார்வா இன்ஸ்டார் கிரப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட்டில் வந்து நம்ம ஹேண்ட் பிக் பண்ணுறது மூலியமாக இதை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது எதுலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு போது பார்த்தீங்கன்னா போரேட் 10G at 25 kg per hectare வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசனில் ஆகஸ்ட் டு அக்டோபரில் ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த பெஸ்ட் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் ஹேரி கேட்டர்பில்லர். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஸ்பைலோசோமா ஆப்ளிகுவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிரிகேரியஸ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். கிரிகேரியஸ்னால் எவ்வளோ தீனி போட்டாலும் தின்னுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பசியை அடங்காது. ஸோ இது இன்சூரன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்கெல்ட்னைஸ் ஆகிடும். ஸோ அதாவது காம்பு மட்டும்தான் இருக்கும், இலை வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடும். லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவுட்டர்டு ஒன் 25 to 45 mm, அதாவது 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளரக்கூடியது. ஸோ இது வந்து அரௌண்ட் 7 கலர்ஸில் வந்து இருக்குது. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிம்சன் கலர் பிளாக் டாட்ஸோடு இருக்கக்கூடிய அடல்ட் ஒன் வித் பிளாங்க் ஆண்டனா. ஸோ மேலில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டினேட் ஆண்டனா இருக்கும், ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிஃபார்ம் ஆண்டனா இருக்கும். ஸோ இதுதான் இந்த பிளாக் ஹேரி கேட்டர்பில்லரோட இமேஜஸ். ஸோ எக், லார்வா, அடல்ட் அதோட இமேஜஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சைட் ஆஃப் தி லீவ்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் எல்லோயிஷ் பிளாக் ஹேர்ட் ஒன். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்டு ப்ரௌன் மவுத் வித் ரெப்ட் அப்டமன். ஸோ இதுதான் இதோட இமேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபீச் ஏபிட். ஸோ க்ரீன் ஃபீச் ஏபிட்னும் போதே இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து எப்பிடை ஹெமிப்டரா ஃபேமிலி. ஸோ ஹெமிப்டரா ஃபேமிலினால நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது இதுங்க வந்து ஒரு சக்கிங் இன்செக்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து டைரெக்டாக எந்த மேக்ஸிமம் டேமேஜஸ் காஸ் பண்ணலனாலும் ஸோ இதுங்க வந்து ஒரு லீஃப் ரோல் வைரஸ் அதே மாதிரி மொசைக் வைரஸ்க்கு வெக்டராக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதே மாதிரி குவான்டிட்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ டியூபர்ஸில் வந்து கம்மியாகும். ஸோ சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைசஸ் பெரிசியே. ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஸோ இதோட ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அதே மாதிரி கோல் கிராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்சிடென்ஸ் வந்து க்ரீன் பீச் ஏபிடோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக பார்க்கப்படுது. ஸோ லீஃப் ஹாப்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஹாப்பர். ஸோ சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமராஸ்கா டிவஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிப்டரா ஃபேமிலியை வந்து இருக்கக்கூடியது தான். ஸோ போத் நிம்ப் அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சக்கிங் இன்செக்ட்ஸை வந்து காஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதில் நம்ம எப்படி இதை லீஃப் ஹாப்பர் தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் ட்ரையிங் வந்து நடக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி நிம்ப் அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லோயிஷ் க்ரீன் கலர் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் ஒயிட் ஃப்ளை. ஸோ இதோட நேம்க்கு ஏற்ற மாதிரியே பார்க்கறதுக்கு வந்து அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது நேம்ஸே கிளாஸ் ஹவுஸ் ஒயிட் ஃப்ளை. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையலோராடஸ் வேப்பபோரியம். ஸோ இதோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோவிங் அப்புறம் வெல்டிங் ஆஃப் லீவ்ஸ். அதே மாதிரி ஒரு சில சிவியர் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டி மோல்ட் அப்பியரன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ நிம்ப் அண்ட் அடல்ட் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் காசஸ் தான் இது பண்ணும். ஸோ போத் எக் வந்து பார்த்தீங்கன்னா பெடிசிலேட்டட் எக். அதே மாதிரி நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ஒயிட்டில் இருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாத் லைக் இன்செக்ட்ஸ் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபீடர்ஸ். ஸோ ஸ்பாட்டர் லீஃப் பீட்டில், ஃப்ளீபி, அதே மாதிரி ஹேரி கேட்டர்பில்லர்ஸ். ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அண்டு சம் இம்பார்ட்டன்ட் அதாவது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஃபிட்ஸ். சயின்டிஃபிக் நேம் மெஃபிஸ் காசிபே, அதே மாதிரி பிரக்கோனியா பிரெசிகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை, பெமிசியா டபாக்கி, லீஃப் ஹாப்பர், எம்போசாக்கா கெர்ரி. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ், சொலனோ த்ரிப்ஸ் இண்டிகஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பெர்சன்டேஜ் சொல்லலாம். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதுலையும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம BScAgriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.